வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட இடியம்ஸோட பார்ட் 1. இந்த வீடியோல 25 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, லில்லி லிவர்ட் இது 14th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப இடியம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த கொஸ்டின் டைரக்டா நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லாம, அதுக்கு பதிலா அந்த இடியம்ஸ் அந்த பழமொழியோட பேக் ஸ்டோரி நான் சொல்லிடுவேன். அதாவது ஏன் இந்த பழமொழி வந்தது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அடுத்த செகண்ட் அதோட சேர்த்து ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தலாம். சோ இப்படி பார்க்கும்போது ஏன் சொல்றேன்னா, ஒரு பழமொழி பார்க்கிறோம், இடியம்ஸ் பார்க்கிறோம்னா, ஒரு 2 என்னன்னா 3 தான் ஜஸ்ட் ஆன்சர் பார்த்தா நிக்கும். அதே ஒரு பேக் ஸ்டோரி வச்சு பார்க்கிறோம், அதுக்கான ஒரு சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது, இது ரொம்ப நாள் என்னன்னா சஸ்டெயின் ஆகும். அது நம்ம எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லில்லி லிவர்டுக்கான மீனிங் பார்த்தலாம். இப்ப லில்லி லிவர்டுக்கான மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, கர்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளுக்கு டவுட் வரும். ஏன் இந்த லில்லி லிவர்டுக்கு கர்வர்ட் அப்படின்னு ஒரு மீனிங் வருது அப்படின்னா, இல்ல ஃபர்ஸ்ட் மெடிவல் டைம்ல ஒரு பிலீஃப் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, லிவர் மனுஷனோட கல்லீரலையும் லில்லி ஃப்ளவரை கம்பேர் பண்ணாங்க. இந்த லில்லி ஃப்ளவர் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா, ஒயிட் கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த கல்லீரல் அதாவது நம்மளோட லிவர் என்ன கலர்ல இருக்குன்னா, ரெட் கலர் இருக்கும். ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா, எப்போதும் பிளட் என்ன ஆயிடும் ஊறிக்கிட்டே இருக்கறனால அது நம்மளுக்கு ரெட் கலர்ல இருக்கும். சரி இது என்னன்னா, அந்த டைம் இந்த லிவர சீட் ஆஃப் கரேஜ் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு மெட்டஃபர். இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா என்னன்னா அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிலீஃப் அப்படின்னு இருக்கு ரைட்டா. இதுல என்னன்னா 2 இதை கம்பேர் பண்றாங்கன்னு சொன்னேன்ல. இப்ப எந்த பர்சனுக்கு என்னன்னா லிவர் என்னன்னா பிளட் இல்லையோ, பிளட்ல என்ன இருக்காது, ரெட் கலர் இருக்காது. ரெட் கலர் இல்லாம என்ன கலர்ல மாறும்னா ஒயிட் கலர்ல மாறும்னு சொல்றாங்க. அப்படி அது மாறுதோ அதை என்ன மீன் பண்றாங்கன்னா கரேஜ் இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல 2 இதை கம்பேர் பண்றாங்க. ஒண்ணு லில்லி. லில்லி என்னன்னா ஒயிட் ஆன ஃப்ளவர். அடுத்து லிவர். சோ இது என்ன அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். பட் எந்த மனுஷனுக்கு கரேஜ் இல்லையோ அவங்க என்ன ஆயிரும்னா இந்த லிவர் ரெட்ல இருந்து ஒயிட் கலரா மாறிடும்னு சொல்றாங்க. அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லில்லி லிவர். இந்த ரெட் கலர் ஒயிட்டா மாறுது. அதனால லில்லி லிவர் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. சோ இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கேன். சோ இதுக்கான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப லில்லி லிவர்னா நாட் பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கரேஜ் இல்லாதவங்கள தான் லில்லி லிவர்ட் அப்படின்னு ஒரு பழமொழியா சொல்றாங்க. The soldier was called lily livered because he ran away from the battlefield at the first sign of danger அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? லில்லி லிவர்ட் மீன்ஸ் கோழைத்தனம் ஆர் கர்வர்ட்னு வரும். அப்ப நாட் பிரேவ் ஆன்சர் சி தான் இருக்கு ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். பூஜா ட்ரை டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் பட் சூன் she tied herself up in knots அப்படின்னு இருக்குல்ல. இந்த tied herself up in knots. சோ இதுதான் இடியம். இந்த பழமொழிக்கு தான் நம்மளுக்கு என்னன்னா மீனிங் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டை யுவர் செல்ஃப் இன் நாட் அதுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதை என்னன்னா நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது, அப்ப ஒரு இதை கன்ஃபியூஸ்டா சொல்றாங்க. இல்ல அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சொல்ல வரவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா, அது டு டை யுவர் செல்ஃப் இன் நாட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுக்கு என்ன மீனிங் எக்ஸாம்பிள் சொல்லணும். கேர்ள் டைட் herself in knot answering the tough question about her love life அப்படின்னு இருக்குல்ல. ஏதாவது ஒண்ணு சொல்ல வராங்க. நம்மகிட்ட சொல்ல வரும்போது கூட என்னன்னா ஐயோ ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அதுதான் என்ன டு டை யுவர் செல்ஃப் இன் நாட் அப்படின்னு சொல்றது. அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா பிகம் வெரி கன்ஃபியூஸ்ட் வென் யூஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் சம்திங் தான் என்ன டைட் ஹெர்செல்ஃப் அப் இன் நாட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ இந்த இடியம்ஸ்க்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டு கிக் த பக்கெட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டு டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூசைட் பண்ண போறவங்க என்னன்னா டு கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க பக்கெட்டை தள்ளி விட்டுட்டு அதுல சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் இதுக்கான ஆரிஜினா இருக்கு இந்த பழமொழிக்கு. சரி இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, த எல்டர்லி மேன் லிவ்டு அ லாங் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் பட் ஈவென்ச்சுவலி கிக் த பக்கெட் இன் இஸ் ஸ்லீப் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது இந்த சூசைட் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்ததுனால மட்டும் இதை அங்க யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப என்னன்னா டு டை அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ண போறோம்னா அந்த இடத்துல பழமொழியா என்ன டு கிக் த பக்கெட் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். அதுதான் அந்த சென்டென்ஸ்ல மீன் ஆகுது ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டு கிக் த பக்கெட் அப்படின்னா டு டை அப்படின்னா என்ன மீனிங் கொடுக்கும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். மிஸ் த போட் அப்படின்னு இருக்குல்ல. சரி இந்த மிஸ் த போட் அப்படின்னா சும்மா நம்ம லிட்டரலா மீன் பண்ண என்ன சொல்லுவோம்? போட்டை நான் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். அப்ப மிஸ்ஸிங் யுவர் மீடியம் ஆஃப் டிராவல் இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கா இருக்குமே தவிர இந்த பழமொழி ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் இடியம்ஸ் அதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தா மிஸ்ஸிங் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிஸ் த போட் இதுக்கான ஆரிஜின் ஸ்டோரி எங்க இருந்து வந்திருக்கலாம்.
பிரிட்டிஷோட வந்துன இங்கிலீஷ் ஸ்லாங் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஸ்லாங்ல வந்து என்னன்னா அந்த மாதிரி மிஸ் த போர்ட்னு சொல்லும்போது அது லேட்டரலா வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மிஸ் பண்ணாலுமே மிஸ் த போர்ட் அப்படின்னு கூட வந்து மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, ஹி மிஸ் த போர்ட் வென் ஹி டிட் நாட் அப்ளை ஃபார் அ ஜாப் இன் டைம். ஸோ அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆன்சர் ஏ தான் வரும். ஏன்னா மிஸ்ஸிங் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிஸ் த போர்ட்டுக்கான இடியம்ஸ்க்கான மீனிங்கா இருக்குமே தவிர ஜஸ்ட் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் இது கிடையாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், டு பெல் த கேட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு ரிஸ்க்கை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது டு பெல் த கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஸ்டோரி மாதிரியே வரும். அதாவது ஏசப்போட வந்து ஃபேபிள்ஸ் இருக்கும். இந்த ஏசப் யார் அப்படின்னு பார்த்தா இவர் ஏன்ஷியன் காலத்து வந்துன்னா ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த டைம்ல வாழ்ந்திருக்காரு அப்படின்னா க்ரீஸ் பீரியட், ஏன்ஷியன் க்ரீக் டைம்ல வாழ்ந்தவர். ஃபேபிள்ஸ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஷனா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அதாவது அவர் சொன்ன ஒரு ஸ்டோரி என்ன படி இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து மைஸ் அதே மாதிரி வந்து கேட் சொல்லுவாரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி. இதுல குரூப் ஆஃப் மைஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஹவுஸ் கேட்டை வந்து என்னன்னா நம்ம கிட்ட வர்றதை வந்து தடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான்ல என்ன அப்படின்னா அதாவது அந்த கேட்டோட நெக்ல வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு பெல்லை கெட்டி விட்டுடலாம். அந்த பெல்லை கெட்டி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா எப்பெல்லாம் அந்த கேட் வந்து நம்ம கிட்ட வருதோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சேர்ந்து குரூப் மீட்டிங் போட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா அந்த பெல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேட்டோட வந்து கழுத்துல கெட்டணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறாங்களே. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இது பழமொழியா வச்சிருக்காங்க, டு ஃபேஸ் அ ரிஸ்க். ஸோ இதை சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நோ ஒன் வாஸ் குவைட் ரெடி டு பெல் த கேட். ஸோ ரெடி டு பெல் த கேட் மீன்ஸ் என்னது, டு ரெடி டு ஃபேஸ் ஆர் வந்துன்னா டேக் ரிஸ்க் அப்படின்னு தான் வரும். ரைட்டா, ஸோ இதுதான் வந்து இந்த பழமொழிக்கான மீனிங். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான கொஸ்டின் வாங்கலாம். டு பெல் த கேட் மீன்ஸ் என்ன வரும்னா டு ஃபேஸ் ரிஸ்க். இதுதான் வந்துன்னா இந்த இடியம்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த அப்ரோப்ரியேட் இடியம்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு இருக்குல்ல. நம்மளுக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த போலீஸ் ஹவ் நாட் yet been able to solve the case it seems to be அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல என்னன்னா இடியம்ஸ் கரெக்டான இடியம்ஸ் நம்மள வந்து என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு கரெக்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் நட் டு வந்துன்னா கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கு, இல்ல நம்ம பண்ற ஆக்ஷனுக்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா அதுல என்ன இதை சொல்லுவாங்கன்னா ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராக்னா என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இதை வந்து இப்போ ஐடில ஒர்க் பண்றோம்னா ஐ கிராக் த கோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அப்ப ஏதாவது ஒண்ணு கிராக் பண்ணவே முடியலன்னா அது ஹார்ட் நட் டு வந்துன்னா கிராக். இதுக்கான ஆரிஜின் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு எக்ஸ்டீரியர் வந்துன்னா ரொம்ப டஃப்பா இருக்கு, அதை உடைக்கவே முடியல அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து என்ன அந்த ஹார்ட் நட் டு கிராக் சொல்றாங்க. இதை நம்ம சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணோம், த ப்ராப்ளம் இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளோட கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, போலீஸ்னால வந்து என்னன்னா இப்போ வரைக்கும் கேஸை வந்து சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஹார்ட் நட் டு வந்து கிராக். டிஃபிகல்ட்டு வந்து என்னன்னா அவங்களால சால்வ் பண்ண முடியாது, அவங்களால அந்த கேஸ் வந்து விட்டுதான் ஆகணும் அப்படின்னு வந்து முடியும். ரைட்டா, அதனால ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த இடியம்ஸ் பாருங்களேன், ஷார்ப் பிராக்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பேக் ஸ்டோரி பார்த்தோம்னா அதாவது இப்போ ஒருத்தவங்க நம்ம ஷார்ப் அப்படின்னு சொன்னோம் என்ன, ரொம்ப கூர்மையா யாராவது ஒருத்தவங்க கவனிக்கிறாங்கன்னா அவங்கள ஷார்ப்பான ஆளுன்னு சொல்லுவோம். இது என்னன்னா பாசிட்டிவா சொல்லுவோம், அவங்க ரொம்பவே ஷார்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஷார்ப் பிராக்டிஸ் அப்படின்னு இதுல மீன் பண்றாங்கன்னா இதை நெகட்டிவா வந்து என்ன சொல்லுவாங்க. ஏன் நெகட்டிவா வருதுன்னா இவங்களும் கிளவரா தான் பண்றாங்க, பட் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீட் பண்றாங்க. ரொம்ப கிளவரா ஒருத்தவங்க சீட் பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஷார்ப் பிராக்டிஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், இஸ் பீன் கில்ட்டி ஆஃப் வந்து ஷார்ப் பிராக்டிஸ் இந்த எக்ஸாமினேஷன். அப்ப என்ன மீன், இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவன் வந்து சீட் பண்ணிட்டான், அதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல ஷார்ப் பிராக்டிஸ்க்கான மீனிங்கா வரும். ரைட்டா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ டிஸ்ஹானஸ்டி அப்படின்னு வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம் ஆர் ஃபேஸ் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன் செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ் இருக்குல்ல. நம்மளுக்கு என்னன்னா இதுல மீனிங் கொடுத்துட்டாங்க, மீனிங் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இடியம்ஸ் பழமொழி கேட்டிருக்காங்க. ஸோ இல்லைன்னா வெண்ணிலா மேட பிக் ஃபர்ஸ்ட் அபவுட் த ஸ்மால் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கலாம். தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கு, சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி வந்து பெருசாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீன் பண்றாங்க. இதுக்கு என்ன இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எ ஸ்டோன் இன் எ டீ கப். அதாவது ஒரு டீ கப் அளவுல ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி வந்து ஸ்டோம் அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணா எந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல மீன் பண்றாங்க.
a big fuss about a small problem. ஊதி ஊதி பெருசாக்கி வந்து அது ஒண்ணுமே இல்ல, பட் அதை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த இடத்துல மீனா வரும். ஸோ இது நம்ம சென்டென்ஸ்ல கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? திஸ் மேட்டர் இஸ் ஸ்டோமோ இந்த வந்து டீ கப். இட்ஸ் ஆர்குமெண்ட் அபவுட் வந்து நத்திங் அப்படின்னு சொல்றது. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்துல தான் உருவாயிருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, டீ கப் அளவுல ஒரு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி ரொம்ப வந்து ஸ்டோமா உருவாகுறது. ஆனா அது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்றதுதான் வந்து என்ன ஸ்டோம் இந்த டீ கப் அப்படின்னு வந்து மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்ட் இடியம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோம் இன் எ டீ கப் ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். டுடே த கண்ட்ரிஸ் நேஷனலிஸ்ட் ரூல் த ரூஸ்ட் அண்ட் ஹேண்ட் அவுட் த ஜாப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரூல் த ரூஸ்ட் இதுதான் வந்து இடியம்ஸ். இதுக்கு நம்மளுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா டு பி இன் சார்ஜ் அப்படின்னு வரும். அதாவது ரூல் த ரூஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆரிஜின் வந்து பார்த்தலாம். இது எங்க இருந்து உருவாகினா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட். அதாவது நம்ம இதுல வந்து என்னன்னா இப்ப இந்த கோழி பண்ணலாம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுல கோழி ஆர் வந்து சேவல் ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா அந்த பண்ணையில மேல போய் ஏறி போய் உட்காரும் பாத்தீங்களா? சோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்துன்னா ரூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூஸ்ட்ல எந்த கோழி ஆறு வந்து என்னன்னா சேவல் மேல ஏறி போய் உட்காதோ அது அந்த ரூஸ்ட வந்து ரூல் பண்ணுது. ஏன்னா மிச்சம் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி இது மேல போய் உட்காரனால என்ன சொல்லலாம்? ரூல் த ரூஸ்ட் சொல்லலாம். இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? இட் இஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹூ ரூல் த ரூஸ்ட் இன் தியர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க ஒய்ஃப் தான் என்ன அப்படின்னா இன்சார்ஜ், எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் பாத்துக்குருவாங்க அப்படின்னு அந்த இடத்துல மீன் ஆகும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும்? டு பி இன் சார்ஜ் தான் வந்து என்னன்னா ரூல் த ரூஸ்ட் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியானதான். கீப் சம் ஒன் அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னு இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு கூட வந்து என்னன்னா சொல்லும் போது கூட சொல்லுவோம், சீக்கிரம் ஒருத்தோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறதுங்க, ஜஸ்ட் என்னன்னு மட்டும் கேட்டு விட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து மீன் பண்றாங்க. இதுக்கு என்ன வந்து என்னன்னா இந்த பழமொழிக்கான மீனிங் வந்து என்ன, கீப் சம் ஒன் அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகுறத வந்து ஒருத்தவங்க அவாய்ட் பண்றாங்க, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து மீன் ஆகும். ஸோ இதை நம்ம சென்டென்ஸ் he didn't trust her so he kept her at arm's length அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன? டு கீப் சம்மோன் அட் ஆர்ம்ஸ் லென்த் அவாய்ட் பிகமிங் வந்து ஃப்ரெண்ட்லி வித் சம்மோன். ஸோ இதுதான் வந்து இந்த இடியம்ஸ்க்கு வந்து கரெக்டான மீனிங்கா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸ்கிரேப் த பேரல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தா இப்ப யாராவது ஒருத்தவங்க டு ஃபோர்ஸ் டு யூஸ் ஒன் லாஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் ஸ்கிரேப் த பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இயர்லி யூரோப்பியனோட ஹிஸ்டரியில வந்து என்னன்னா என்ன மாதிரி அவங்களோட பழக்க வழக்கம் இருக்குன்னா ஃபுட்டை வந்து என்னன்னா பேரல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப அந்த ஃபுட் எப்பெல்லாம் வந்து என்னன்னா லோவ் ஆகுதோ அப்ப அந்த லாஸ்ட் எண்டு டைம்ல என்ன ஆகும்னா மிச்சம் இருக்கிற அதாவது அந்த பேரல்ல இருக்கிற பாட்டமை வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இதை வச்சு சுரண்டி எடுப்பாங்க. அதான் வந்து ஸ்கிராப்பிங் சொல்றோம். இது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் வந்து என்னன்னா ஆரம்பிக்கும் போது கரெக்டா இருக்கும், மாச கடைசியில ஒண்ணுலாம் போது வந்து லாஸ்ட்டுக்கு 5-10 வந்து என்னன்னா அதை வச்சு இது பண்ண முடியல. அதே தான் வந்து ஸ்கிராப் த பேரலுக்குமே வந்து இந்த இடத்துல மீனிங் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த மந்த் ஆஃப் வந்து சர்ச்சிங் they had to scrap the parallel to find any remaining job candidates. இந்த சென்டென்ஸ்ல என்ன மீன் பண்றோம்? அதாவது ரொம்ப வாட்டி வந்து சர்ச் பண்ணிட்டாங்க, யாருமே கிடைக்கல, மிச்சம் இருக்கிற எந்த கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீன் பண்ணுவோம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்கிராப் த பேரல் அப்படின்னு பார்த்தோம் டு பி ஃபோர்ஸ் டு யூஸ் ஒன்ஸ் லாஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் ரிசோர்ஸ் தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சரா வரும். அப்ப ஆன்சர் டி தான் வந்து என்னன்னா ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். எ டைம் அ டசன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா ரொம்ப காமனா ஏதாவது வந்து இருக்கு இல்ல ஈஸியா வந்து ஃபவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் நார்மல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஒன்று நடந்துச்சுன்னா அதை வந்து எ டைம் அ டசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு அதுக்கான பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது டைம் அப்படின்னு வந்து ஒரு காயின் இருக்கான். ஸோ இது வந்து என்னன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷ் அங்க இருந்து உருவானது இதுதான். இந்த டைம் காயினை வச்சு இது வந்து அட்வர்டைஸ் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குட்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்றதுக்கு. எ டைம் அ டசன் அப்படின்னா டைம் வந்து கம்மியான காயின், அந்த காயினை வச்சு உங்களால வந்து டசன் ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்க முடியும் அப்படின்னு வந்து அந்த காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஓவர் த பீரியட் என்னன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்டா இருந்தா கம்மியான காசுல நீ அதிகமான வந்து பொருள் வாங்கலாம், அதுதான் இயர்லியா சொன்னது. இப்ப என்ன ரொம்ப வந்து காமன் டைம் அண்ட் டசன் ஒன்றும் கிடையாது, இருக்கிறதுல வந்து என்னன்னா எவ்வளவு இருக்கோ அதுல வந்து வாங்குறதா வந்து வெரி ஈஸிலி ஆர் வந்து என்னன்னா காமன்லி ஃபவுண்ட் அப்படின்னு வரும். இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? சார் ஐடியாஸ் வேர் வந்துன்னா ஒர்த் டைம் அட் டசன்ஸ் அண்ட் டிடின் வந்து இம்ப்ரெஸ் பாஸ். அப்ப என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஐடியா. ஸோ அப்படிதான் வந்து இந்த இடத்துல மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எ டைம் அட் டசன்ஸ் மீன்ஸ் வந்து ஜஸ்ட் நார்மல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நடக்கிறது தான். ஸோ அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா?
சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். டூ நாட் பீட் அபவுட் த புஷ் வென் யூ ஹேவ் எனிதிங் டு சே அப்படின்னு இருக்குல்ல. பீட் அபவுட் ஆர் வந்துனா பீட் அரவுண்ட் புஷ். ஸோ இதுதான் இடியம். இதுக்கு வந்து நம்மளுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது டிஸ்கஸ் த மேட்டர் வித்தவுட் கம்மிங் டு த பாயிண்ட் தான் வந்து பீட் அரவுண்ட் ஆர் வந்து பீட் அபவுட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு வடிவேல் காமெடி, சில்லுன்னு ஒரு காதல் ஒரு வடிவேல் காமெடி கூட இருக்குல்ல. "அண்ணே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியுமான்னு" சொல்றது, என்னன்னு சொன்னா தான்டா தெரியும்னு சொல்லிட்டு அடிப்பான்ல. சோ அதான் என்ன சொல்ல வந்தியோ அத தெளிவா வந்து சொல்லுன்னு சொல்றதுதான் பீட் அபவுட். அதாவது சுத்தி முத்தி சொல்லாத, வந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா சொல்லுன்னு சொல்றதுதான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணும். சோ இதுக்கான ஆரிஜின் ஸ்டோரி ரொம்பவே வந்துன்னா ஃபன்னியான ஸ்டோரியா இருக்கும். அதாவது அந்த காலத்துல எலைட் ஹண்டர்லாம் வந்து இருந்திருக்காங்க. அவங்க நெறைய பேர வந்து ஹையர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய செடி கொடிகள வந்து என்னன்னா, அத வந்து என்னன்னா பீட் பண்ண சொல்றாங்க. அப்படி பீட் பண்ணும்போது அங்க இருக்கிற பேர்ட்ஸ் அதே மாரி ஏதாவது ஒண்ணு வெளிய வந்துச்சு அப்படின்னா, அத நெட்ஸ் மூலம் வந்து என்ன பண்ணா ஹண்ட் பண்றாங்க. இதுதான் வந்து எலைட் ஹண்டர் வந்துன்னா, இந்த மாரி தான் ஹண்ட் பண்றதா இருந்திருக்காங்க. பட் அங்க என்ன ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த பீட் பண்றதுக்காக ஹையர் பண்ண மேன் இருக்காங்களோ, அவங்க யாருமே வந்து என்னன்னா, அந்த புஷ் ஆர் வந்து செடியில வந்து என்ன பீட் பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா சுத்தி முத்தி வந்து என்ன பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செடியில ஏதாவது வந்து என்ன அப்படின்னா, பயங்கரமான வந்து என்னன்னா அனிமல் இருக்கும். போர் மீன்ஸ் வந்து காட்டு பன்றி. இந்த மாரி ஏதாவது வந்துன்னு ஒரு அனிமல் இருக்கும். அது நம்மள வந்து அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி ஃபியர் பண்ணிட்டு, அவங்க அந்த புஷ்ல வந்து என்ன அப்படின்னா ஹிட் பண்ணாம, அதுக்கு பதிலா வந்து பீட் அவர் வந்து புஷ் வந்துன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆரிஜின் ஆஃப் வந்து என்னன்னா, அந்த இடியம்ஸ் வந்து வர்றதுக்கான காரணம். அப்படி பார்க்கும்போது, இத நம்ம சென்டென்ஸ்ல எப்படி சொல்லணும்? இன்ஸ்டெட் ஆஃப் ஆன்சரிங் மை கொஸ்டின்ஸ், ஹி பிகன் டூ பீட் அபௌட் த புஷ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் என்ன கேட்டேனோ அந்த கொஸ்டின சொல்லாம, அதுக்கு பதிலா வந்துன்னா வைவால வந்து என்னன்னா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல பசங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து கண்ட மாரி சொல்றதுதான் வந்து என்னன்னா, இந்த இடத்துல பீட் ஆர் வந்து புஷ் அப்படின்னு வருது ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா, டு அவாய்ட் கிவிங் எ டெஃபினட் ஆன்சர் ஆர் பொசிஷன் தான் வந்துன்னா, பீட் அபவுட் த புஷ் ஆர் வந்து பீட் ஆர் வந்து புஷ் அப்படின்னு வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். பேக் அகைன்ஸ்ட் த வால் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல அப்படியே வந்து அந்த வால்ல வந்து சாஞ்சு உட்காருவாங்க. அப்படியே அந்த சுவத்துல வந்து சாஞ்சுறாங்கல்ல. ஸோ அதுதான் என்ன சொன்னோம், பேக் அகைன்ஸ்ட் த வால். அப்ப என்னன்னா, ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் எஸ்கேப் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பேக் அகைன்ஸ்ட் த வால். ரொம்ப சோகத்துல வந்து என்னன்னா, அப்படியே சாஞ்சு உட்காருது அப்படின்னு வரும். இத நம்ம எக்ஸாம்பிள் ஆர் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணோம்? வித் ஹிஸ் பேக் அகைன்ஸ்ட் த வால், ஜான் ஹேட் நோ சான்ஸ் பட் டு கன்ஃபரண்ட் ஹிஸ் ஃபியர் அண்ட் டேக் த ஸ்டாண்ட். அப்ப இந்த இடத்துல என்ன, கண்டிப்பா இது வந்து என்ன ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இந்த இடத்துல எஸ்கேப்பே பண்ண முடியாது. நீ கண்டிப்பா என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னு பார்த்தா, உன் ஃபியர் எல்லாம் கன்ஃபரண்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டு இதை நான் ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டு பி வந்துன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் வேர் வந்து எஸ்கேப் ஆல்சோ டிஃபிகல்ட். இதுதான் வந்து பேக் அகைன்ஸ்ட் அ வால் அப்படின்னு இந்த இடியம்ஸ்க்கு மீனிங்கா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ பிரைம் த பம்ப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடியம்ஸ்க்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு வந்து என்கரேஜ் பண்ண சொல்றாங்களே, ஆல்ரெடி நடக்கிறத க்ரோத் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்றது, இல்ல ஒரு ஆக்ஷனை வந்து என்ன என்கரேஜ் பண்றாங்கன்னா, அது வந்து டு பிரைம் த பம்ப். ஸோ இதுக்கான ஆரிஜின் ஸ்டோரி வந்து என்னன்னா, பம்ப் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு பம்பு செட்ல வந்து என்னன்னா, ஏர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒழுங்கா வந்து என்னன்னா மூவ் ஆகுது. அதனால என்ன பண்றாங்க, லிக்விட வந்து உள்ள அனுப்பி அதுல ஏரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பம்பை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் வந்து என்னன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் வந்து டு பிரைம் த பம்ப். அப்ப பம்பை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அப்ப என்கரேஜ் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு வந்து மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு வரும். சோ இதுக்கான நம்ம வந்து என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல எப்படி டு கெட் மோர் பீப்புள் டு ஜாயின் த கிளப் தே ஆஃபர்ட் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் அஸ் அ வே டு பிரைம் த பம்ப். டு என்கரேஜ் வந்து என்னன்னா ஆடியன்ஸ் டு பி வந்து பார்ட் ஆஃப் திஸ் கிளப். அதனால அந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டு பிரைம் த பம்ப் அப்படின்னா என்கரேஜ் வந்து growth ஆர் ஆக்ஷன் ஆஃப் சம்திங் தான் வந்து இதுக்கான மீனிங்கா வரும். அப்ப ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். பேட் அயன் அப்படின்னு இருக்குல்ல. சோ இந்த இடியம்ஸ்க்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, ரொம்ப வந்து என்னன்னா ஏதாவது ஒரு பேட் லக் இருக்கு, அதுதான் வந்து பேட் அயன் சொல்லுவாங்க. இத சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்பில்லிங் காஃபி ஆன் மை ஒயிட் ஷர்ட் பிஃபோர் த பிரசன்டேஷன் வாஸ் அனதர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வந்து பேட் அயன். அதாவது பேட் லக் அப்படின்னு வந்துட்டு மீன் ஆகும் ரைட்டா. இது நம்மளே நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போவோம், இல்ல ஏதாவது ஒண்ணு போகும்போது வந்து மழை வந்துரும், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சாக்கடை வந்து மேல அடிச்சிரும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா கைண்ட் ஆஃப் ஒரு பேட் லக் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் அந்த பேட் அயனுக்கான மீனிங்காவும் வந்து இடியமேட்டிக் மீனிங்கா இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சி. பேட் லக் தான் வந்து நம் பேட் அயனுக்கான வந்து மீனிங்கா வரும் ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே வந்து சிம்பிளான கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம் ஆர் ஃபேஸ் டு ஃபில் இன் த பிளாங்க் இன் த கிவன் சென்டென்ஸ். நம்மளோட கொஸ்டின் என்ன, ஸ்வீட்டி ஹாஸ் பின் டேஷ் சின்ஸ் ஹர் பெயிண்டிங் வின் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க பிரைஸ் வின் பண்ணிட்டாவே கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருப்பாங்க, யாரா இருந்தாலும் சரி ஹாப்பியா தான் இருப்பாங்க.
அப்ப அந்த ஹாப்பிக்கு ஈக்குவலண்டா இருக்கிற இடியம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஒருத்தவங்க வந்து ஹாப்பியா இருந்தாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ற இடியம்ஸ் வந்து வால்கிங் ஆன் த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆரிஜின் அப்படின்னு பார்த்தா 1000 வந்து 800ல இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் உருவாயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒருத்தவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னா அவங்க ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வந்துன்னா சொல்லுவோம். நம்மளே வந்து தமிழ்ல சொல்லுவோம், ஒரு மாதிரி ஏதாவது ஒண்ணு சாதிச்சு அப்படின்னா ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல வந்து மீன் பண்றாங்க. இது நம்ம சென்டென்ஸ்ல ஸ்வீட் இஸ் வால்கிங் ஆன் ஏர் பிகாஸ் ஆஃப் ஹர் வந்துன்னா குட் ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஹாப்பி. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா இடியம்ஸ் வந்து வால்கிங் ஆன் ஏர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான இடியம்ஸா வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த இடியம்ஸ் பாருங்களேன், பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா ஜஸ்ட் பேர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப ரேரா தான் வந்து பண்ண முடியும். யாராவது ரேரா தான் பண்ணாங்க, ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா பண்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லணும், பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கான சென்டென்ஸ் சொல்லணும், ஹி மேனேஜ் டு ஜம்ப் த மவுண்டைன் பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒண்ணு, இல்ல பண்ணவே முடியாத ஒண்ணு ரொம்ப ரேரா ஒருத்தவங்க பண்றாங்க, அந்த ரிஸ்கை எடுத்து பண்றாங்கன்னா அதுதான் பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் பேர்லி அப்படின்னு வரும் ரைட்டா. ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். த்ரூ திக் அண்ட் தின் இருக்குல்ல. ஸோ இந்த பழமொழி நம்ம மூவிஸ்ல கூட வந்து என்ன பார்த்திருப்போம். இப்போ நிறைய கப்புள்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவோம், இன்பம் துன்பம் இது நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நம்ம வந்து சரி பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து டயலாக்லாம் இருக்குல்ல. என்ன மீனும், இன் குட் டைம்ஸ் அண்ட் இன் பேட் டைம்ஸ் எல்லாத்துலயும் வந்து என்ன சரி பங்கா எடுத்துக்கிறோம். அதுதான் த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு இதுக்கு மீனிங் வரும் ரைட்டா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா இன் குட் டைம்ஸ் அண்ட் இன் பேட் டைம்ஸ். இதுக்கான ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திக்கு மீன்ஸ் வந்து என்னன்னா குரூப் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரூப் ஆஃப் ட்ரீ ஆர் புஷ் எல்லாமே என்னன்னா ரொம்பவே வந்து க்ளோஸா தான் வந்து வளரும். அதனாலதான் த்ரூ திக்கு அண்ட் வந்து தின் வுட் அப்படின்னு இதுக்கான ஆரிஜினா இருந்திருக்கு. அதை வச்சுதான் வந்து இன் குட் டைம்ஸ் ஆர் பேட் டைம்ஸ் எல்லாத்துலயும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றதான் வந்து இதுக்கான மீனிங்கா வரும் ரைட்டா. சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், she stood by him through thick and thin supporting him through all the situations சொல்றதா வந்து இதுக்கான மீனிங்கா வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இட் டர்ன் அவுட் டு எ பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் இதுக்கு தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. இப்போ பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் மீனிங் வரும், ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து நமக்கு பேடா இருக்கும், இல்ல அன்லைக்கியான்னு ஃபீல் பண்ணுவோம். ஓவர் த பீரியட் வந்து அது நம்மளுக்கு வந்து நன்மை தரும். ஸோ அதுதான் பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம், லூசிங் த ஜாப் வந்து என்னன்னா பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் லெட் டு த பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஜாப் வந்து லூஸ் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன தெரியும், ஐயோ நமக்கு வந்து பேடோ இல்லை நம்ம அன்லைக்கியோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். பட் ஓவர் த பீரியட் வந்து என்னன்னா நம்ம எல்லார் லைஃப்மே வந்து இது வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒண்ணு வந்து ஐயோ தப்பா நடந்துச்சுன்னு நம்ம யோசிப்போம். பட் ஓவர் த பீரியட் அதுக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஸோ அதுதான் இந்த இடத்துல பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு வரும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ தான் வரும். ஏன்னா as a good effect even though at first it seemed to be வந்துன்னா ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு தோன்றதா வந்து பிளஸிங் இன் டிஸ்கைஸ். அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், as he lost his mind he is falling foul of everybody இருக்குல்ல. இந்த ஃபாலிங் ஃபவுல் இந்த இடியம்ஸ் தான் நமக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன வரும் அப்படின்னா அதாவது குவாரலிங் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிங் ஃபவுல் அப்படின்னு குவாரலிங்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒருத்தவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க, சம்பந்தம் இல்லாம வந்து என்ன சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அதான் ஃபாலிங் ஃபவுல் அப்படின்னு சொல்லுவோம். தே ஹேவ் ஃபாலன் வந்துன்னா ஃபவுல் ஆஃப் தெம்செல்ஃப், சண்டை போட்டுக்கிட்டே அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபாலிங் ஃபவுல் வந்து சண்டை போட்டுட்டே இருக்குது. அப்ப குவாரலிங் வித் இதுதான் வந்துன்னா கரெக்ட் ஆன்சரா வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். டு பி இன் டூ மைண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. டூ மைண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம பேச்சுவழக்கு கூட ஒரு மாதிரி வந்து டவுல் மைண்டா இருக்கு, இதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு வந்து என்னன்னா ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்துன்னா டு பி இன் டூ மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கான மீனிங் டு பி அன்சர்டைன்ஸ், எனக்கு வந்து என்னன்னா கரெக்டான இது தெரியல, ஒரு மாதிரி வந்து குழப்பமா இருக்குன்னு சொல்றதும் டு பி இன் டூ மைண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், ஐ வாஸ் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் கோயிங் டு த பார்ட்டி பட் ஈவென்ச்சுவலி ஐ டிசைட் டு ஜாயின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு மாதிரி டூ மைண்டடா இருக்கு, அன்சர்டனா இருக்கும். அது எண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுப்போம்ல, அதுதான் அந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டு பி இன் டூ மைண்ட்ஸ் டு பி அன்சர்டன், ரொம்ப வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதா இதுக்கான மீனிங்கா வரும். ஸோ இது பாருங்களேன், கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும்னா இந்த இடியம்ஸ்க்கு ஃப்ளூயன்சி ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா இதுக்கு ஆரிஜின் ஸ்டோரி ஸ்காட்டிஷோட டேர்ம் வந்துன்னா கேப்னு இருக்கு. இது எதோட அசோசியேட் வேணா காப். ஸோ அதாவது த மவுத் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ளூயண்டா வந்து கான்செப்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து பிரில்லியண்டா வந்து பேசுறாங்க. அதுதான் வந்து என்னன்னா கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? வித் ஹிஸ் கிஃப்ட் ஆஃப் கேப் இட் சார்ம் த என்டையர் ஆடியன்ஸ் டியூரிங் ஹிஸ் ஸ்பீச் லீவிங் தம் லாஃபிங் அண்ட் அப்லோடிங். ஸோ இதுக்கு நான் எஸ்கே அண்ணோட போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவர் ஆங்கரிங் டைம் பண்ணும்போது டைமிங் வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப டைமிங்லேயே வந்து என்னன்னா காமெடியாவும் பேசுவாள். ஸோ அதனால த ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் த கேப் இதுவரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னா ஃப்ளூயன்சி ஆஃப் த ஸ்பீச் இதுதான் வந்து ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து ஏ தான். ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். கெட் இன் டு ஸ்கிரேப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடியம்ஸ்க்கு வந்து இன்வால்வ் இன் எ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ்? டாமி காட் இன் டு த ஸ்கிரேப் வென் ஹி பார்ரோட் ஹிஸ் சிஸ்டர் பைக்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங் அண்ட் ஆக்சிடென்ட்லி டேமேஜ். இது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல வந்து நம்ம இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? கெட் இன் டு த ஸ்கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது கெட் இன் டு ஸ்கிரேப் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம இன்வால்வ் ஆகுறது. அதனால வந்து ஆன்சர் டி தான். கிரியேட்டிங் அ ப்ராப்ளம் கிடையாது, இந்த இடத்துல சால்விங் கிடையாது, இந்த இடத்துல எக்ஸ்பிளைன். ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம வந்து இன்வால்வ் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ன கெட்டின்றது வந்து ஸ்கிரேப் அப்படின்னு ஒரு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். சீசன் ஆஃபிள் போர் சீஸ் ஆல்வேஸ் வந்து ப்ளோயிங் ஹர் ஓன் சாக்ஸாஃபோன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல என்னன்னா இந்த ப்ளோயிங் ஹர் ஓன் சாக்ஸாஃபோன் வந்து இடியம்ஸ். இதுக்கு வந்து மீனிங் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளோ ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா இடியம்ஸ். இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட் பத்தி ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப அதிகமாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பீத்திக்கிறாங்கன்னா அதுதான் அந்த இடத்துல வந்து ப்ளோ ஒன்ஸ் ஓன் வந்து ட்ரம்பட். இந்த ட்ரம்பட்னு ஒண்ணு கிடையாது, ஒரு மியூசிக் மாதிரி வந்து என்னன்னா அந்த கையில வச்சு வாசிப்பாங்கல்ல அதுதான் ட்ரம்பட் அப்படின்னு வரும். இதுக்கு சென்டென்ஸ் ஐ ஹேட் பீப்புள் ஹூ ஆர் ஆல்வேஸ் வந்து ப்ளோயிங் தர் ஓன் ட்ரம்பட் அப்படின்னு. அப்ப ட்ரம்பட் மீன்ஸ் வந்து ஒரு மியூசிக்கான வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை இதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமனோட வந்து மைண்ட் செட். அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்கள பத்தி ரொம்ப பேசுறாங்க, அவங்கள பத்தி வந்து ரொம்ப அவங்க அச்சீவ்மெண்ட் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அதனால கேட்டது வந்து ப்ளோயிங் ஹர் ஓன் வந்து சக்சஸ் பண்ணோம்னா ஒருத்தவங்க பத்தி ரொம்ப அதிகமா பேசுறது. ஆனா இதுல அவன் ஜஸ்ட் வந்து மீனிங் தான் கேட்டிருக்கான். இந்த ஓன் சாக்ஸாஃபோன் அதுக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ப்ளோயிங் ஹர் ஓன் ட்ரம்பட் அப்படின்னு வரும். ஸோ ட்ரம்பட்னால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? ஸோ இதோட நம்ம என்ன 25 கொஸ்டின்ஸ் ஆஃப் வந்து என்ன இடியம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து பார்ட் 2 அப்கமிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.